அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமியிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட மிக முக்கிய நோக்கமே உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழன் வரலும் ஆங்கில பயிற்சி அப்படிங்கிற இந்த அரிதான ஒரு திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான், முழுமையாக கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வீடியோவில் இந்த காணொலியில் மிக முக்கியமாக ரொம்ப 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 முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தோட மந்திர சொல்லே இதுதான். இது என்ன அப்படின்னா 4 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை verb, VERB, verb அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வினைச்சொல்னு சொல்லலாம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறதுனா செயல் வார்த்தை அப்படின்னு. ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா இதோட பெருமையை சொல்லி மாளாது. இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஆங்கில இலக்கணம் இலக்கியம் நீங்கள் தரவு பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ஒரு வார்த்தை வேர்புங்கிற ஒரு வார்த்தை பல நிலைகளில் இருக்குது. எல்லா நிலைகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆங்கிலம் கற்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் எழுதுறதோ பேசுகிறதோ ரொம்ப 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 ஈஸியாகிடும். நீங்கள் பேசுகிறதுலையோ எழுதுறதையோ நீங்கள் நிறைய தவறுகள் பண்ணுறது வேர்பில் மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த செயல் வார்த்தையை பற்றி தான் இந்த காணொளி. அதுவும் முக்கியமாக டெய்லி நம்ம பயன்படுத்துகிற 100 செயல் வார்த்தைகளை உதாரணத்தோடு நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக கொடுக்க போகிறோம். எகெயின் இந்த வேர்புங்கிற வினைச்சொல், இந்த செயல் வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வினைச்சொல்லை வச்சுக்கிட்டே நீங்கள் ஆங்கிலம் கம்ப்ளீட்டாக கற்றுக்கலாம். ஆங்கிலத்திலேயே இந்த வினைச்சொல் வேர்புங்கிற வினைச்சொல் தான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் ஒரு பகுதி மாறிக்கிட்டே இருக்க முடியும். அந்த பகுதி செயல் வார்த்தையாக மட்டும்தான் இருக்கணும். ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஐ கோ அப்படின்னா நான் போகிறேன்னு அர்த்தம். ஐ கோ, இந்த ஐ அப்படியே இருக்கும். ஐ கோ டு ஸ்கூல்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு அர்த்தம். இப்போ ஐ கோ டு ஸ்கூலுக்கு அப்புறம் இந்த கோ மட்டும் எடுத்துகிட்டு அதான் வினைச்சொல். அதோடைய இறந்த கால வார்த்தையை போட்டால் ஐ வென்ட் டு த ஸ்கூல்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னு வரும். பாக்கி எல்லா வார்த்தையும் அப்படியே இருக்கும். இந்த ஒரு வார்த்தை மட்டுமே மாறும். ஸோ இந்த மாற்றத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆங்கிலத்தோட வாக்கியங்களை ரொம்ப ஈஸியாக கட்டமைக்கலாம். நம்ம வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 100 வேர்ப்ஸில் த வெரி ஃபஸ்ட் வேர்ப் இந்த வினைச்சொல் செயல் வார்த்தை வந்து பி. பீனா இருன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை. பி காம், அமைதியாக இரு. பி குவைட், அமைதியாக இரு. இப்போ பாருங்கள், பி பேஷண்ட், பொறுமையாக இரு. இப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பீன்னுங்கிற வார்த்தையோட அர்த்தம் வந்து இருக்கிறது. இதுதான் இந்த 100 செயல் வார்த்தைகளில் மிக முக்கியமான முதல் வார்த்தை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து ஹேவ், HAVE. இது 2வது முக்கியமான வார்த்தை HAVE. இதோட அர்த்தம் என்னென்னா பெற்றிருத்தல், வைத்திருத்தல். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ பென், நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் அ கார், நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன். தே ஹாவ் அ கார், அவர்கள் ஒரு கார் வைத்திருக்கிறார்கள். இப்படி சொல்கிறப்ப ஹாவ் அப்படிங்கிறது பெற்றிருத்தலில் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வார்த்தை டூ, DO, டூனா செய்தல். ஐ டூ மை ஹோம்ஒர்க், நான் என்னுடைய வீட்டு பாடத்தை செய்கிறேன். ஐ டூ மை ஹோம்ஒர்க். தே டூ தேர் ஹோம்ஒர்க், அவர்கள் அவங்களோட வீட்டு பாடத்தை செய்கிறார்கள். ஐ டூ மை டியூட்டி, நான் என்னுடைய கடமையை செய்கிறேன். இந்த டூங்கிறது செய்கிறேன், செய்கிறதுல வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து சே, SAY. சேன்னா சொல்கிறது. ஐ சே, நான் சொல்கிறேன். வி சே, நாம் சொல்கிறோம். யூ சே, நீ சொல்கிறாய். யூ சே, நீங்கள் சொல்கிறீர்கள். தே சே, அவர்கள் சொல்கிறார்கள். இது அவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தைங்கிறதுனால தான் இந்த 100 வார்த்தைகள் பட்டியலில் டாப்பில் வந்திருக்குது. அதனால் இதை மறந்துடாமல் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஐ சே, வி சே, யூ சே, தே சே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து கோ, GO, கோ. கோனா போன்னு அர்த்தம். ஐ கோ, நான் போகிறேன். வி கோ, நாங்கள் போகிறோம், இல்லைன்னா நாம் போகிறோம். யூ கோ, நீ போகிறாய். திருப்பி யூ கோ, நீங்கள் போகிறீர்கள். தென் தே கோ, அவர்கள் போகிறார்கள். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் கோ, என்னுடைய நண்பர்கள் போகிறார்கள். ரமேஷ் அண்ட் மகேஷ் கோ, ரமேஷும் மகேஷும் போகிறார்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து கேன், CAN.
கேன்னா முடியும். வாழ்க்கையை பற்றிய பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளில் இது ஒரு முக்கியமான வார்த்தை. ஐ கேன் டூ இட், என்னால் இது பண்ண முடியும். யூ கேன் டூ இட், உங்களால் இதை பண்ண முடியும். யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ், உங்களால் ஆங்கிலம் கற்றுக்க முடியும். எவ்ரி ஒன் கேன் லேர்ன் இங்கிலீஷ், யாராக இருந்தாலும் ஆங்கிலம் கற்றுக்க முடியும். அப்படிங்கிற வார்த்தையில் இந்த கேன் வருது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேன்கிறது முடியும். ஐ கேன், வி கேன், யூ கேன், எனி ஒன் கேன் லேர்ன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து கெட், ஜிஇடி. கெட்டுனா நிறைய அர்த்தம் இருக்குது. கெட்டுக்கு பெறுதல், அடைதல், போதல், இப்படின்னு நிறைய வார்த்தை இருக்குது. கெட் மீ எ புக் அப்படின்னா எனக்கு ஒரு புத்தகத்தை கொடு, எடுத்துகிட்டு வா. கெட் அப்படிங்கிறது அந்த அர்த்தத்தில் அது வருது. கெட்டுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னேன். இன்னொரு வாக்கியமும் நம்ம கொடுக்கலாம். ஐ கெட் குட் மார்க்ஸ், நான் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறேன். ஐ கெட் குட் மார்க்ஸ், தே கெட் குட் மார்க்ஸ், அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ஸோ இந்த கெட்டுங்கிறது அந்த பெறுகிறது அப்படிங்கிறதுல வரும். இப்போ நம்ம நார்மலாக சொல்கிறோம் கெட் அவுட், வெளியே போன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல கெட்டு வந்து போங்கிற அர்த்தத்தில் கூட வருது. கெட் அவுட், வெளியே போ அப்படிங்கிறதுனால கெட்டுங்கிறது மிக முக்கியமான வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாக கருதப்படுது. அதனால் கெட் இந்த வார்த்தையை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ப் வந்து அடுத்த வார்த்தை வுட், WOULD. எல் வந்து சைலண்ட்டு, வுட்டுன்னு படிக்கணும். இந்த வுட்டுங்கிறது வில்லுலேருந்து வருது. வில், வுட். ஐ வுட் கோன்னா நான் போவேன் அப்படின்னு வரும். ஐ வுட் கம்னா நான் வருவேன் அப்படின்னு வரும். இந்த வில்லோட பாஸ்ட் டென்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இருந்தாலும் இந்த வுட்டு வந்து ஃப்யூச்சருக்கும் பயன்படும். இமேஜினரி ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க. கற்பனை பண்ணிக்கொள்கிற ஒரு ஃப்யூச்சர், நடக்காத ஒரு விஷயம் அது நடந்தால் எப்படி இருக்குமோ அதுக்காக சொல்லப்படுற வார்த்தை தான் வுட்டு. ஐ வுட் கோ, ஹீ வுட் கோ, தே வுட் கோ, அவர்கள் போவார்கள். ஐ வுட் ஈட், நான் சாப்பிடுவேன். ஒரு இமேஜினரி சுச்சுவேஷனில் நம்ம பேசுகிறோம். ஹீ வுட் கோ, அவன் போவான். ஹீ வுட் கம், அவன் வருவான். வுட்டுங்கிறது அந்த ஃப்யூச்சரை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆனால் ஃப்யூச்சரில் இமேஜினரி ஃப்யூச்சராக உள்ள ஒரு வார்த்தையை குறிக்கிறது தான் வுட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து வேர்பு வந்து மேக், MEAKE. மேக்குக்கும் நிறைய அர்த்தம் இருக்குங்க. செய்கிறது, பண்ணுறது, போகிறது, வர்றதுன்னு. இப்போ அதே மாதிரி பாருங்கள், கேன் ஐ மேக் எ ஃபோன் கால், நான் ஒரு ஃபோன் கால் பண்ணிக்கலாமா, செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு. கேன் யூ மேக் ட்ரீ ஃபார் மீ, கேன் யூ மேக் காஃபி ஃபார் மீ, எனக்கு டீ போட்டு தரியா, எனக்கு காஃபி போட்டு தரியா. ஒரு இடத்துல பண்ணிக்கலாமான்னு வருது, ஒரு இடத்துல போட்டு தரியா அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ மேக்குங்கிறது அவ்வளோ பொதுவான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அதோட எல்லா பரிணாமங்களோடையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அடிப்படையான வேர்ப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ப் வந்து நோ, KNOW. இது நிச்சயம் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன தெரியுங்களா, KNOWவில் அந்த கேவும் சைலண்ட், அந்த லெட்ரு, டபிள்யூ சைலண்ட். நீங்கள் நோன்னு தான் படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். படிக்கிறதுல ரொம்ப அடிப்படையான வார்த்தையாக இருந்தாலும் இதில் 2 சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்குது. KNOW, நோ. நோன்னா தெரியும். ஐ நோ திஸ், ஐ நோ, எனக்கு இது தெரியும். யூ வில் நோ இங்கிலீஷ், உங்களுக்கு ஆங்கிலம் உங்களுக்கு தெரிய போகும், நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சுக்குவீங்க. எவ்ரிபடி நோஸ் இங்கிலீஷ், எல்லோருக்கும் ஆங்கிலம் தெரியும். அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம கொண்டு வருவோம். நோ அப்படின்னா தெரியும். இந்த வினைச்சொல் சம்மந்தமாக என்ன மாதிரி உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விகளை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். நான் கட்டாயமாக அதுக்கு பதில் கொடுக்குறேன். முடிவில் மறந்துடாமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. அதே சமயத்தில் கட்டாயமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.